அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். இந்த நாளில் காலை நாம் வெறும் வயிற்றில் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய மந்திரம். இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மந்திரத்தை நான் எந்த பதிவிலையுமே உங்ககிட்ட சொன்னது கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பதிவு உங்கள் கண்களில் படும். இப்போ நான் சொல்வது மிகையல்லங்க, உண்மையிலும் இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக முருகனை நினைத்து நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே நீங்கள் பார்க்கும் அனைத்து இடங்களிலும் முருகனை காணலாம். சில பேர்லாம் பக்தி அதிகமாயிடுச்சு, எனக்கு யாரை பார்த்தாலும் முருகரே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு வரி மந்திரம்ங்க. நம்ம சேனலில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிறப்பான நாட்களில் நான் தரக்கூடிய ஒரு பதிவு, அந்த நாள் காலையில் எழுந்திருச்சதும் முதல் வேளையாக தண்ணீர் கூட குடிக்காமல் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஏன் அதை செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு தனியாக நேரம் ஒதுக்கினாங்க, விரத முறைகள்லாம் பின்பற்றினாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசர கதியில் நம்மளால் நம்முடைய சாப்பாட்டையே அமர உட்கார்ந்து சாப்பிட முடிவது கிடையாது. அவசரமாக அதை சரியாக மெல்றோமோ இல்லையோ அப்படியே முழுங்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். நம்ம வேலை அவ்வளோ அதிகமாக இருக்குது, வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை அப்படின்ட்டு நம்ம ஒரு இயந்திரமாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டிற்கு நம்ம தனியாக நேரம் ஒதுக்கி நாம் செய்ய வேண்டிய படையல் அதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் சிறப்பான நாட்களில் நம்ம விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட காலையில் எழுந்திரிச்சதும் அந்த தெய்வங்களுக்கு உரிய அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இறை வழிபாட்டை விடவும் சிறந்தது அந்த நாம ஜபம் உச்சரிப்பு அப்படிங்கிறது. இந்த கலிகாலத்தில் மக்களுக்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சரியில்லை, நிறைய சிக்கலில் மாட்டி தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தரக்கூடிய ஒரு வழிதான் இந்த இறை நாமங்களை உச்சரிக்கும் வழி. இது நமக்கு அவ்வளவு ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சியை தரும், நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் ஒரு தைரியத்தையும் தரும். முருக கடவுள் நம்முடன் இருக்கிறார், முருகரன் கிடையாது, அந்த நாளுக்கு உரிய அந்த தெய்வத்தோட பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த நாம ஜபம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. நாரதருக்கு தான் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்தது. ஏன்னா அவர் எப்பொழுதுமே ஓம் நமோ நாராயணாயே அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு தான் அவர் எப்பொழுதும் இருப்பார். அதனால் என்னை விட ஒரு சிறந்த பக்தன் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் பெருமாள் அவருக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏழை விவசாயி கிட்ட போயிட்டு அவர் எப்படி என்ன வழிபாடு செய்கிறாருன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நாரதரும் போயிட்டு அந்த ஏழை விவசாயியை பார்க்குறாரு. அவர் அவருடைய நிலத்தில் உழைச்சாதான் அவருக்கு வருமானம். அதனால் அவர் தினம்தோறுமே காலையில் ஒரு முறை ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்வார், இரவு தூங்குறதுக்கு முன்பு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத சொல்வார். இதை விஷயத்தை பெருமாள் கிட்ட நாரதர் சொல்கிறாரு. அப்போது பெருமாள் நாரதர் கையில் ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்து இந்த ஒரு கிண்ணத்தோடு நீ இந்த உலகத்தை ஒரு முறை சுற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. நாரதரும் அதை செய்யறாரு. வந்ததுக்கப்புறம் பெருமாள் கேட்குறாரு, நீ இப்போ எத்தனை முறை என்னுடைய பெயரை நீ உச்சரித்தாய் அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்படி உச்சரிக்க முடியும், நான் தான் கையில் எண்ணெய் கிண்ணத்தை வச்சுருந்தேன், நான் உச்சரித்தேன்னா எண்ணெய்லாம் கீழே சிந்திடும் அப்படின்னு அப்போ உன்னுடைய பக்தி சிறந்ததா அல்லது அந்த விவசாயியின் பக்தி சிறந்ததா? தன்னுடைய கடினமான வேலைகளுக்கு நடுவிலும் தினம்தோறும் என்னை மறவாமல் காலையிலும் இரவிலும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் அவனுடைய பக்தி சிறந்ததா அல்லது
ஒரு வேளை வந்ததும் என்னை மறந்துவிடும், நீ சிறந்தவனா, பக்தியில் சிறந்தவனான்னு கேட்குறாரு. அப்பொழுதுதான் நாரதருக்கு அனைத்துமே புரிகிறது. ஸோ நம்முடைய கடமையை செய்து இறை வழிபாட்டையும் செய்வதே மிகச்சிறந்த பக்தி. நாளைய தினம் நாம் குளிக்க வேண்டிய தண்ணீரில் நாம் சில நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை போடுவது அப்படிங்கிறது நல்லதுங்க. மஞ்சள் பொடி யூஸ் பண்ணலாம். அதன் பிறகு சந்தன பொடி அது நம்ம பயன்படுத்தலாம். பன்னீர் பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒரு பொருளையாவது நாளைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. சாதா தண்ணீரில் குளிச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் இப்படிப்பட்ட சில பொருட்களை சேர்த்து குளித்துவிட்டு அதன் பிறகு நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் உங்களுக்கே ஒரு நல்ல வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருப்பதை நீங்களே உணரலாம். சரிங்களா? இப்போது நம்ம மந்திர உச்சரிப்பு நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவது, ஞானம் தருவது, இதெல்லாம் விட அடுத்த நிலைக்கு முக்தியை தரக்கூடியது. அந்த அளவுக்கு மந்திர ஜபத்தில் சக்தி இருக்குதுங்க. இப்போ நாளைக்கே நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, சர்வம் ஓம் சரவணமயம், சர்வம் ஓம் சரவணமயம், சர்வம் ஓம் சரவணமயம், சர்வம் ஓம் சரவணமயம். எவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம் பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய அனைத்திலும், அனைத்து இடத்திலும், அனைத்து பொருளிலும், அனைத்து உயிரிலும் முருகனையே நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட நம்ம பழகுவோம், நம்ம எப்படி அணுகுவோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். அனைத்துலேயுமே நான் முருகனை தான் பார்க்குறேன். எனக்கு தனித்தனி பேர் உடையவங்களாக எனக்கு தெரியல. எல்லாருமே இறைவனின் வடிவங்களாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சர்வம் ஓம் சரவணமயம் அப்படிங்கிறது. இதை மட்டும் நம்ம உச்சரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, முருகன் நம்முடனே இருந்து அந்த பிரச்சனை நடக்கும்பொழுது அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற வழியை காமிப்பார். நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை எப்படி அணுகணும், அதை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழியையும் நமக்கு காமிப்பார். ஸோ இதுதாங்க அந்த ஒரு வரி மந்திரம். நாளைக்கு மட்டும்தான் இதை உச்சரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு உச்சரிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். நாளைக்கு காலையில் குறைந்தது 6 முறை, அதிகபட்சம் 108 முறை நீங்கள் உச்சரிங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். அதே போல் ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கிறோம், இல்லை ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். எதிராளியோட மனதையும் மாற்றி அவருடைய உள்ளத்திலும் முருகனை எழச் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம்தான் சர்வம் ஓம் சரவணமயம். இதை அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நேரம் கம்மியாக தான் இருக்குது. அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.